ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சில்ட்ரன்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் 2024 செலிப்ரேஷன் தான். ஸோ டிசம்பர் 23rd 24th 25th இதெல்லாம் தான் இந்த vlogல நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 23rd அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலைலாம் வெளியில் இருந்தது. எவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரீ பிளானிங் பண்ணாலும் இந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி அந்த லாஸ்ட் மினிட் ஒர்க் இருக்கும்ல, அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணவே முடியறதில்ல. ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டி இருந்தது. அப்புறமா வந்து டெய்லர் ஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அண்ட் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் குட்டியாக சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. இது எல்லாமே வந்து டிசம்பர் 23rd பண்ணோம். இந்த நியூ இயருக்கு புதுசாக சில விஷயம் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே வந்து நான் சில சேவிங்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரிலேட்டடான வேலைலாம் இருந்தது. அதை முடிச்சுட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ரோடுக்கு ஜங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம்லேருந்து எம்சிசி காலேஜ் கிராஸ் பண்ணி கேம்ப் ரோடு வர்றீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து புதுசாக ஒரு ஹோட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஆல்ரெடி நான் பார்த்தப்பே சரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்படியும் லேட் ஆயிரும் இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். அதுக்கு முன்னாடி ஐபேக்கோ வந்தது. ஸோ ஐபேக்கோ வந்து கிராஸ் பண்ணுறப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடாம போக முடியுமா? டெம்ப்ட் ஆகும்ல. ஐஸ்கிரீம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து கிறிஸ்மஸ்க்கு சில சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அதுவும் வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வெளியில் நம்ம வர்றப்ப ஜஸ்ட்டு மோஸ்ட்லி நம்ம என்ன நினைப்போம், ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு காரில் போகிறப்பே சாப்பிட்டுக்கலாம், இல்லை வீட்டில் போய் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடாம ஃபுட்லாம் வந்து வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் நினைப்போம்ல. அப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்ம இங்கே வந்து வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நமக்கும் வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னொன்று அந்த ஷாப்புக்கு வரவங்களெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இப்படி ரோடெலாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுகளுக்கு சுற்றி முற்றி புதுசாக ஏதாவது போஸ்டர்ஸ்லாம் மாற்றிருக்காங்களா இல்லை அது எதனா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நமக்கான பர்சனல் டைம் ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த ஹோட்டல் தாங்க அது கேம்ப் ரோட் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே எம்சிசிலேருந்து டுவர்ட்ஸ் கேம்ப் ரோட் வரப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. திருநெல்வேலி பரோட்டா அப்படின்னு இருந்தது. ஸோ இது வந்து 2 months தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. 2 or 3 months தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து பரோட்டாவும் இடியாப்பமும் வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு தான் இந்த சாப்பாடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறப்போ கொஞ்சம் காண்டாகும்ல, அது மாதிரி இருந்தது. பட் ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல. நம்ம மைசூர்லலாம் பண்ண மாதிரி ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல. இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4 வகையான சைட் டிஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த மட்டன் சைட் டிஷ்ஷு இப்போ காமிக்கிறால, இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது குழம்பு மாதிரி இல்லை, கிரேவி மாதிரி இருந்தது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து ஒரு காட்டன் சாரீ தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து தாவணி ஹாஃப் சாரீ மாடலில் வரும். பல்லு மட்டும் எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் சாரீ வந்து க்ரீன் அந்த மாதிரி இருக்கும். பிங்க் காம்பினேஷன் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தான் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டியது வந்தது. அண்ட் பரோட்டா வந்து எப்படின்னா நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த சவுத் சைட்லலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி வந்து பிச்சு போட்டால் அப்படியே சாஃப்டாக வரும். அந்த மாதிரிலாம் இல்லை, சென்னையில் இருக்கிற மாதிரி கெட்டியாக தான் இருந்தது. ஐ திங்க் அந்த மாதிரியான பரோட்டா வந்து நம்ம மதுரை பழனி அந்த மாதிரி ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பிச்சு போட்டால். ஸோ அப்படி கிடைக்கல. பட் சென்னையில் சாப்பிட்ட வரைக்கும் இது வந்து ஓகே, நல்ல குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன். நான் ட்ரெஸ் அக்சசரிஸ்லாம் கூட டக்குன்னு எடுத்துடுவேன். ஆனால் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் பொறுமையாக பார்த்து நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு தேடி வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வரத்துக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து டெக்கரேஷன் திங்ஸ்லாம் விற்கிற ஒரு ஷாப்க்கு வந்தோம். அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு டெய்லர் ஷாப்புக்கு போனால் நம்ம தான் இப்படி நான் உலகத்தில் எல்லாருமே நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ ரொம்ப கூட்டங்க. எல்லாருமே வந்து லாஸ்ட் மினிட்ல ஆல்ட்ரு பண்ணணும், அது பண்ணணும், தைச்சதை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 hourக்கு மேலே நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து அந்த அவுட்ஃபிட்க்கு மேட்சிங்காக ஒரு குட்டியாக ஒரு பவுச் கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன அதே மேட்சிங்கான ஆன்டிக் ஜுவல் போட்டிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பயங்கர டயர்டாக இருந்தது. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் அஸ் யூஷுவல் நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்கின் கேர் நைட் ரொட்டீன் பண்ணிவிட்டு தூங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஹோட்டலோட இன்டீரியர், அந்த கவுண்டர் டாப்கிட்ட சரி, இந்த பில் கவுண்டர் கிட்ட எல்லாமே வந்து ஃபுல்லாகவே இந்த வால்ஸில் ஒரு மாதிரி மியூரல்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இப்படி தாங்க போயிடுச்சு டிசம்பர் 23rd 2024. இப்போ அடுத்து வந்து கிறிஸ்மஸ் ஈவ் அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கிறிஸ்மஸ் ஈவ், அதாவது டிசம்பர் 24th மார்னிங் வந்து ரொம்ப லேட்டாக தாங்க எந்திரிச்சேன். மொதல் நாள் சுற்றின சுற்றுக்கு பயங்கர டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மார்னிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கின் கேர் மட்டும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட்டு டே கிறிஸ்மஸ்க்கு என்ன லன்ச் மெனு அப்படின்றத வந்து நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா பிளான் பண்ணுறத விட இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா ஷாப் போய் வாங்கிட்டு வர்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கணும், நாளைக்கு மார்னிங் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத வந்து நான் ஒரு பிளான் போட்டு வச்சுட்டேன். ஸோ என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து சிக்கன் 65, மட்டன் கோலா, சிக்கன் கோலா அப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு மெனு மட்டும் மாற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி நிறைய வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறமா என்னவோ எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ்னால் சுத்தமாக ஒரு அழுக்கு துணி கூட வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எல்லாமே துவைச்சதில் திரும்ப ஏதோ கையெல்லாம் ட்ரையான மாதிரி இருந்தது. அதனால் கைக்கு வந்து நல்லா ஹேண்ட் க்ரீம் போட்டுட்டு அப்புறமா ஃபேஸ்க்கும் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக நம்ம வந்து மேக்கப்புக்கு ரொம்ப கம்மியாக எஃபோர்ட் போடணும், ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். பட் ஸ்கின் கேருக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கணும். ஸோ லிப் பாம் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மேக்கப்பை வந்து நீங்கள் ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக 30 வயசுலேயே வந்து வயசான மாதிரி ஆகிடும். ஆனால் நிறைய பேர் வந்து பெரும்பாலும் மாற்றி தான் பண்ணுவாங்க. வெளியில் போகிறப்ப நல்லா மேக்கப் போட்டுக்கலாம், ஆனால் வந்து ஸ்கின் கேர் வந்து சுத்தமாக பண்ணவே வேணாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த கான்செப்டை மாற்றிக்கங்க. அப்புறமா முதல் நாள் வெஜிடபிள்ஸ் வாங்குறப்ப நான் வந்து கார்ன் வாங்கியிருந்தேன். எனக்கு வாங்குறப்ப வந்து டவுட்டாகவே இருந்ததுங்க, அது நல்லா இருக்குமா? நான் அந்த வெளியில் பார்க்குறப்ப எனக்கு டவுட்டாக இருந்தது. பட் அது பீல் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த கார்ன் வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அன்றைக்கி ஈவுக்கு வந்து நம்ம வெளில சாப்பிட்லாம் அப்படின்றதுனால சிம்பிளாக கத்திரிக்காய் குழம்பும் எக் பாயில் பண்ணி அதையும் வந்து வச்சு லஞ்ச் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஈவுக்கும் வந்து வீட்டிலையே நானே எல்லாம் குக் பண்ணுறதா தான் இருந்துச்சு. பட் நான் சொன்ன மாதிரி க்ளீனிங் அதெல்லாம் பண்ணிட்டு வாஷிங்லாம் பண்ணதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால வீட்டில் குக் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து மாற்றிட்டு, சரி எனக்கு பீஸா ஹட்லேருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ பீஸா ஹட்க்கு அங்கே சேலியூரில் இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து போனோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பீஸா ஹட்டில் நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம், என்னெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கிறிஸ்மஸ் ஈவ்க்கு ஒரு பேஸ்டல் கலர் சல்வார் மிரர் ஒர்க்லாம் பண்ணி அதான் போட்டிருந்தேன். அந்த சிக்கன் கறி சல்வார் தான் நான் போட்டிருந்தேன். எனக்கு எப்போவுமே இந்த கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது பிடிக்காதுங்க. ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி மைல்டான கலர்ஸ், ரொம்ப இந்த செட்டிலாக இருக்கணும், பேஸ்டல் ஷேட்ஸ், அதுதான் அந்த மாதிரி தான் வந்து பிடிக்கும். அதில் த்ரெட் ஒர்க் கூட ரொம்ப காடியாக கலராக பண்ணி தான் எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஒயிட்டாக இல்லைன்னா வந்து ரொம்ப மைல்டான கலர்ஸ் தான் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சல்வார் தான் வந்து நான் அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஒரு அழகான பேர்ல்ஸில் ஒரு ஹேண்ட்பேக் அண்ட் ரோஸ் கோல்டில் வந்து வாட்ச் வித் ஸ்டோன்ஸ், இதுதான் வந்து அன்றைக்கி சிம்பிளாக தான் இருந்தது 2 அக்சசரிஸ். குழந்தைங்களுக்கு எப்போவுமே வந்து 15 இயர்ஸ்க்கு முன்னாடியே லைஃப்க்கு தேவையான நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கற்று தந்துடணுங்க. ஏன்னா 15 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குதோ, என்ன விஷயங்களை வந்து அவங்க கற்றுக்குறாங்களோ அதுதான் வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாக டாமினேட் பண்ணும். ஸோ அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். நம்மளுடைய கண் பார்வையிலேயே வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி பேங்க் ஒர்க்லாம் பண்ண வைக்கிறது, இப்போ பண்ண மாதிரி கரெக்டாக இருக்கா எல்லாமே பொருட்கள்லாம் வாங்கினது அப்படின்னு செக் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு அந்த வீட்டிலேயே கொடுக்கணும். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாங்க. அதுக்கப்புறமா அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கே வந்து சர்ச்சுக்கு போனோம். ஸோ மாஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது, கேரல்ஸ் போயிட்டு இருந்தது அண்ட் எப்போவும் போல் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சர்ச்சில் ரொம்ப நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. எப்போவுமே வந்து நம்மளோட ப்ரேயர் 2 விஷயத்துக்காக தாங்க இருக்கணும், ஹெல்த் அண்ட் விஸ்டம். இது 2ம் மட்டும் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் எந்த மாதிரியான சுச்சுவேஷனையும் வந்து நீங்கள் அழகாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். ஸோ நமக்காகவும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்காகவும் நம்ம யாரெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருக்காகவுமே வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் அன்றைக்கி. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு
வருஷமாக இந்த 2025 அமையணும். ஏன்னா இந்த 2024 என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல இயர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸ் இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் வாழ்க்கையில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல இயர்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ 2025 இதை விட ரொம்ப நல்ல இயராக நமக்கும் நம்மளோட சார்ந்தவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயரோட அந்த ஈவ் வந்து நான் செலிப்ரேட் பண்ணாங்க. வர வழியெல்லாம் ரொம்ப அழகாக லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். நான் அன்றைக்கி பீஸா ஹட்லேருந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா பீஸாஸ், அதில் வந்து 4 வெரைட்டி. அதுக்கப்புறமா வந்து மோமோஸ், சிக்கன் மோமோஸ் அங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சீஸ் மோமோஸ்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து கார்லிக் ப்ரெட் இருக்கு இல்லையா, கார்லிக் ப்ரெட்லேயே வந்து கீமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சீஸியாக இருந்ததுங்க, பயங்கர சீஸியாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம எப்போவாவது தான் சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மெனு காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காம்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பீஸா ஹட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒர்த்தாகவும் இருந்தது அப்படின்னு நான் சொல்வேன். வீட்லேயே யூஸ்வலாக நான் பீஸா பண்ணிடுவேன். பட் ஓகே, நான் சொன்ன மாதிரி டயர்டாக இருந்தது அப்படின்றதுனால, நிறைய வேலை இருந்தது அப்படின்றதுனால இந்த வருஷம் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மெனு வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா செய்யலான்னு நினச்சேன். பட் அதுக்கு பதிலாக மட்டன் கீமா ஃப்ரை, சிக்கன் 65, அதுக்கப்புறம் மில்க் கேசரி, பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி, பிரிஞ்சால் கிரேவி, இதெல்லாம் தாங்க அன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நேரம் நின்று அன்றைக்கி வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். நான் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் அதெல்லாம் வந்து வைக்க மாட்டேன். எனக்கு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறது தான் பிடிக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே வேலை இருந்தது. இப்படி தாங்க போச்சு எனக்கு வந்து கிறிஸ்மஸ் 2024. ஸோ நெக்ஸ்ட்டு டே ஃபுல்லாக 2 days ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி தான் வந்து நான் எடிட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.